யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவு கூறப்படுவதற்காக சொல்லப்படுவது ஒன்றே ஒன்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த பொழுது சத்துணவு திட்டத்தை கொடுத்தார் என்று தான். ஆனால் அதை தாண்டி அவர் என்னென்ன செய்திருக்கிறார் அன்றாடம் நம் வாழ்வில், நம்மளுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்முடைய சமூகத்தில், இந்த தமிழ்நாட்டில் அவருடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது, மறக்கவே முடியாத திட்டங்கள் இப்படியெல்லாம் எம்ஜிஆர் செய்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் அவருடைய நினைவு நாள் குறிப்பாக ஒரு குதிரை பாய்ச்சலில், ஒரு கழுகு பார்வையில் சொல்வதைப் போல் நான் முக்கியமான செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த காணொளியை நான் போடுகிறேன் தோழர்களே. மிகவும் முக்கியமான காணொளி. நீதி கட்சியின் காலத்தில் நீங்கள் மதிய வேளை உணவு திட்டங்கள் திராவிட இயக்கத்தோட நீதி கட்சி காலத்தில் என் தலைக்கு மேல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கீழே தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அவர்கள் போட்ட அந்த திட்டத்தைத்தான் காமராஜர் அவர்கள் காலத்தில் தந்தை பெரியாரால் நீட்டிக்கப்பட்டதுங்கிற வரலாறு தான் உண்மையானது. இருக்கட்டும், அது தனியாக இருக்கட்டும். எம்ஜிஆர் சத்துணவு மட்டும்தான் நமக்கு கொடுத்தாரா? சத்துணவு திட்டம் தான் நமக்கு இருந்ததுன்னா, அந்த சத்துணவு திட்டம் என்கின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவல்ல 2 வேளை உணவுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அது போக என்ன தெரியுமா, நம்ம இந்த நகரங்களெல்லாம் நினச்சி நீங்கள் பேசிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. கிராமங்களில் குழந்தைகளை பாதுகாப்பாக விட்டு செல்வதற்கான ஒரு கட்டிடம், ஒரு பராமரிப்பாளர்கள், அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு உறுதிப்படுத்துவதற்காக, சுட சுட சாப்பாடு கொடுக்கறதுக்காக தாய் தகப்பன் கூட கூப்பிட்டு போகிற வரைக்கும் அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி சத்துணவு கூடத்தில் விட்டுட்டு அவங்க கொண்டு போய் வேலைக்கு போய் வரக்கூடிய சூழலை பொருளாதார சுழற்சியை எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்தார். அப்படின்னா எவ்வளவு பெரிய திட்டங்கிற நீங்கள் பின்னணியை யோசித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ சத்துணவு திட்டம் மட்டும்தானா? அதுக்கு மேலே முக்கியமான ஒன்று பெரியவர்களுக்கு செஞ்சாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய காட்சிகளை நினைத்து நீங்கள் சிரிக்கலாம். இதையெல்லாமா கொடுத்தார்கள் நீங்கள் என்று நினைக்கலாம். இன்றைக்கி ரேஷன் கடையில் ரேஷன் பொருள் வாங்குவதற்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. ரேஷன் கார்டு மூலமாக பல நலத்திட்டங்களும் பண உதவிகளும் நிதி உதவிகளும் வருவதை அறிந்து அதற்காகத்தான் அவர்கள் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர, இப்போல்லாம் அன்றாடம் காட்சிகள் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தோழர்களே. நீங்களும் நானும் ரேஷன் அரிசியாக சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் அந்த ரேஷன் அரிசி மூலமாக நாம் இட்லி தோசை என்கின்ற மேம்பட்ட உணவு, அந்த இட்லி தோசைக்காக சாம்பார் என்கின்ற ஒன்றை தயாரித்து அதில் பருப்பு முதல் கொண்டு சத்து பொருட்கள் உள்ளே கலந்துருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க குறைந்தபட்ச உத்தரவாதம் அது மூலமாக நமக்கு கிடைக்குங்கிறது. அப்படி இருக்கும்போது பெரியவர்களுக்கு செருப்பு கொடுத்தார். செருப்பு, இலவச செருப்பு, இலவச காலனி திட்டம்ங்கிற முறையில் சிரித்தாங்க. சிரிப்பா? செருப்பு இல்லாமல் நடந்தவர்களுக்குத்தான் அந்த செருப்போட அருமை தெரியும். உங்கள் தாய் தந்தையர்கள் இளம் வயதினராக இருந்தால், அதாவது 40-45 வயதிற்கு உள்ளே இருந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. ஏன் ஒரு 30-35 வயசு கூட வச்சுக்கலாம். அதற்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் தாய் தந்தையாக இருந்தால் அவர்கள் எந்த வயதில் செருப்பு போட்டார்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்க, இதயத்தில் கை வைத்து விடுவீர்கள். அவர்கள் எந்த வயதில் நாம் இன்றைக்கி போடுறோம்ல பேண்டிஸ் ஜட்டி போடுறோம் இல்லையா, எந்த வயசு ஜட்டி போட்டாங்கன்னு கேட்டு பாருங்கள். தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. பெண்கள் தோழர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க. உள்ளாடைகள் எந்த வயசில் போட்டாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கோமணத்தை தாண்டி எதுவும் வராது. அதைவிட நம் பெண்கள் பட்ட பாடு இருக்கு இல்லையா, பெண்கள் பட்ட பாடு, அவர்களுக்கு இயற்கை உபாதைகளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் ஜனனம் இருக்குல்ல, மாதத்திற்கு 3 நாள் உயிர் ஜனனம் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள் பட்ட பாடுகளை நீங்கள் ஏட்டுக்களில் இழுத்தி நீங்கள் தீர்த்து விட முடியாது. அதெல்லாம் இந்த காலத்தில் தான். இன்றைக்கி நீங்கள் சிரிக்கலாம், அதெல்லாம் அதோட நீட்சி தான். முதல்ல செருப்பை கொடுத்து விட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பல்லுப்பொடி எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். இலவச பல்பொடி.
இலவச பல்பொடியின் மூலமாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உங்கள் தலை கிருகிருன்னு சுற்றிடும். நீங்கள் பல் தேய்க்காமல் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே செல்வதால் தான் கிருமி தாக்கம் ஏற்பட்டு உடல் நோய்களுக்கு, தொற்று நோய்களுக்கு மூல காரணம் எதுவாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பல்லு தேய்க்கிறது ரொம்ப முக்கியமானது. கோபால் பல்பொடிம்பாங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கம்மாக்கரைக்கு போகும்போதெல்லாம் அப்படியே ஒரு வேப்பங்குச்சி ஆழம் விழுதுன்னு இருக்குல்ல, அதை வெட்டுவாங்க. இந்த பணம் மட்டை இருக்கும்ல, பனைமட்டையிலேருந்து அப்படியே அதை கவராக இருக்கும் பாருங்க, பூரிம்பாங்க. அதை அப்படியே கட் பண்ணி அதை சைஸ் வாரியாக வெட்டி அதை முன்னாடி தட்டி அதை தான் பல் தேய்ப்பாங்க. அதை வச்சு பல் தேய்ச்சி செங்காமட்டியை தொட்டு அப்படியே தேய்ப்பாங்க. செங்காமட்டியை முணுக்கி குறுமணலை வைத்து தான் தேய்ப்பாங்க, எழுருக்கிளியோ. இதெல்லாம் உண்மையானு கேட்டால் உங்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டியை கேளுங்க, விட்டுருங்க, மற்றவங்களை கேட்டு பாருங்க. இலவச பல்பொடி கொடுத்தார். அதுபோக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இருக்காங்கல்ல இலவச சீருடை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆரா? எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர். பள்ளிக்கூட குழந்தை சோறு போட்டால் போதாதுல, உடைக்கு என்ன செய்வது? சீருடை. காக்கி கலரில் வெள்ளை சட்டை கிடக்கும், போடுறதுக்கு துணி இருக்கோ இல்லையா, பள்ளிக்கூடத்திற்கு மானத்தோடு வருவதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. அப்போது சீருடை முடிஞ்சிருச்சா? வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செருப்பு கொடுத்துருச்சா? பிள்ளைகளை பாதுகாப்பாக கொடுத்துறதுக்கு சத்துணவு கொடுத்துட்டாரா? அப்புறம் என்ன செய்யணும்? படிக்கணும் இல்லையா? படிக்கிறதுக்கு என்ன செய்கிறது? ஒரு கணக்கு பாட புத்தகம் வாங்க முடியாது, நோட்டு புத்தகம் வாங்க முடியாது. அப்போ எப்படி அவன் புத்தகத்தை வாங்குவான் விலைக்கு? அவனுக்கு இலவசமாக புத்தகத்தை கொடுங்கள். ரொம்ப முக்கியமானது தோழர்களே, இலவசமாக புத்தகத்தை கொடுங்க. இப்போ புத்தகமும் சரியாயிடுச்சா? இப்போது ஸ்காலர்ஷிப் படிக்கக்கூடிய சமூக வாரியாக தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக அவர் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் தன்னை மாற்றிக்கொண்டார். ஒரு தவறு நடந்தது, அந்த தவறை மாட்டிக்கிட்டார். அவருக்கு தவறான ஒரு முன் யோசனையை சொன்னாங்க, மாட்டிக்கிட்டு 50% இடஒதுக்கீடை கொடுத்தாரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு. அனைத்து சமூகத்தினரும் வாங்க உட்காந்து படிக்க வைக்கிறதுக்குன்னு 50% இடஒதுக்கீடை முதலாக அமல்படுத்தியவர் டாக்டர் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதுதான் உண்மை. சரியா? அதுவும் கொடுத்தாச்சு. அப்போ நான் என்ன செய்கிறது? படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? படித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, பள்ளிக்கூடம்லாம் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கணும்ல. ரொம்ப 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 முக்கியமானது தோழர்களே. எல்லோரும் காலேஜ் போய் படிச்சிட முடியாது. நீங்கள் காலேஜ் இருந்தால் தானே போய் படிப்பீங்க. எங்கள் ஊர் ராஜபாளையம், நான் டவுனுக்குள்ளே தான் எங்களுடைய பூர்வீகம் இருக்குது. டவுனுக்குள்ளே நடுவு பகுதியில் தான் இருக்குது. ஆனால் கல்லூரி 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் எங்கே போவீங்க? வண்டியா, பஸ்ஸா? ரோடு இருக்காது, எப்படி போவீங்க? அப்போது இந்த படித்து முடித்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போது 11 வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு 12 படிக்கணும்னா நீங்கள் காலேஜுக்கு போகணும். காலேஜ் போய் 12 ஃபஸ்ட் இயர், அதை பியூசிம்பாங்க, அதை முடிச்சுட்டு தான் 3 வருஷம் நீங்கள் காலேஜில் படிக்கணும். இந்த சிஸ்டத்தை அடித்து நொறுக்கிட்டார். பள்ளிக்கூடத்திலேயே உயர்கல்வி முடிச்சிருந்தார். அது என்ன 11 முடித்து 12 காலேஜ் போகிறது? ஒரு மாணவன் முழுதாக படித்து முடிக்கணும்னா 10 வரைக்கும் முடிச்சுட்டே 11, 12 பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்னு சொல்லி மேல்நிலை வகுப்புகளை உருவாக்கியவர் எம்ஜிஆர். சரி, மேல்நிலை வகுப்பு உருக்கியாச்சு. காலேஜ் படிக்கிறதுக்கு நாங்கள் என்னப்பா செய்ய? 10 வருஷம் தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். 10 வருஷம்தான். 10 வருஷத்தில் என்ன செஞ்சிட முடியும்? எம்ஜிஆர் மரணம் வரை முதலமைச்சராக இருந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, கேட்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தது 77லிருந்து 87 வரைக்கும் 10 ஆண்டுகள் தான். வெறும் நம்பர்ஸ் 10. உடனே ஒரு திட்டம் போடுதார். இடங்களை நான் தாரேன், கட்டிடங்களை யார் கெட்டுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கல்வி திறக்கக்கூடிய முழு உரிமையும் நான் தருகிறேன்னார்.
இடம் தாருங்கய்யா, கல்லூரி கட்டுங்க, அரசிட்ட நிதி இல்லை, சம்பளம் போடுறதுக்கு வழி இல்லை. இந்த இன்னைக்கு மோடி கொண்டு வந்திருக்கா இல்லையா, 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக ஆக்குறேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி, இல்லைன்னா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து, அதில் 40% மாநிலங்கள் மேலே வந்து அந்த நிதிச்சுமையை சுமத்தி ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த காலத்தில் என்ன நிதி கிடைச்சிடும், ஆதாரம் கிடையாது. அதனால் ப்ரைவேட் கல்லூரிகளை நீங்கள் கட்டுங்கள் அப்படின்னு கெட்ட வச்சு, அதில் இருக்கக்கூடிய சேலரி நான் பார்த்துக்கிறேன், பாதி வரைக்கும் சம்பளத்தை கூட நான் கொடுத்துட்றேயா, கட்டடத்தை கட்டுன்னு சொல்லி வச்சு பாதி மேனேஜ்மெண்ட்டை ஒதுக்கிட்டு 50% இடஒதுக்கீடை அரசு பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி வாங்கினான். அதுகளில் படித்தவங்க தான் நாங்கள்லாம் கல்லூரி. உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதியழகன் அந்த திட்டம் இல்லைன்னா எனக்கு பின்னாடி எனக்கு டிகிரி கிடையாது. நான் இன்று பல டிகிரி முடிச்சிருக்கிறேன். சரி, அப்போது காலேஜ் உள்ளே போயாச்சுன்னா அப்போ என்ன செய்யுது? அண்ணா பெயரில் ஒரு பல்கலைக்கழகம், தமிழின் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம். தோழர்களே, நான் சொல்கிறது கல்வியில் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டுக்களாய் செதுக்கப்பட்ட எம்ஜிஆரின் ஆட்சிகளில் முக்கியமான நிர்வாகங்களில் நீங்கள் ஆயிரம் பேச வைக்கலாம். தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக எதிர்நிலையில் இருந்து அரசியல் செய்தவர் யார், அவர் செய்த செயல் என்ன, அவருக்கு பதில் சொல்வதற்காக தன்னை காத்து கொள்வதற்காக அரசியல் நிலைப்பாடு என்ன, அதை பற்றிலாம் இங்கே வந்து தூக்கிக்கிட்டு வந்து பேசக்கூடாது. தான் என்ன செஞ்சோம் அதை மட்டும்தான் பேசுகிறோம். இன்னும் 50 வீடியோ கிட்ட போடலாம் எம்ஜிஆரோட சாதனைகளை பற்றி சொன்னார். கல்வி பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி சொன்னாப்புல இல்லையா. கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லி சொன்னாப்புல இல்லை. அனைத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்த சாதாரண மனிதனாக இருந்து மனிதனான எம்ஜிஆர் அவர்கள் அந்த நினைவு நாளில் இந்த கல்விக்கு செய்த அந்த சாதனையை மட்டும் யூனிவர்சில் பதிவு செய்வதற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.